இந்த தருணத்துல பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. இன்றைய தினம் திமுகவினர் தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டிருக்காங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. இந்த முறை அவர்களுடைய பரப்புரை வெகு சீக்கிரமே ஆரம்பித்து விட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. முந்துகிறார்களா திமுக அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பாஜக இங்க வந்துடக்கூடாது, பாஜகவை எதிர்த்தே இந்த பரப்புரையை அவங்க முன்னெடுக்கிறாங்க ஆரம்ப கட்டத்திலேயே. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இல்ல, பாஜக எதிர்ப்பு என்பது திமுகவினுடைய ஒரு டைம் டெஸ்டட் கேம்பெயின் டூல் தான் மாறி இருக்கு. 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களிலும் எதிர்கட்சிகள் ஒன்றாக இருந்தாலும் சரி, ஒன்றாக இல்லாவிட்டால் தனித்தனியாக இருந்தாலும் சரி, பாஜக எதிர்ப்பு என்பதை வைத்து திமுக வெற்றி பெற முடியும் என்பதை திமுக அந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கு. அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த தேர்தலை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், அதாவது மத்திய அரசுக்கும் நடக்கின்ற தேர்தலாக மாற்ற திமுக முயற்சி செய்கிறது. அதாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மத்திய பாஜக அரசு பாதிக்கிறது, அந்த உரிமைகளை கொடுக்க மறுக்கிறது, நிதி கொடுக்க மறுக்கிறது. நிதி கொடுக்க மறுப்பது மட்டுமல்லாமல் நிதி கொடுக்க விடாமலும் தடுக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாது. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் அதே நிலைமையை சந்திக்க வேண்டும். அப்ப என்னன்னா, பாஜகவை நிறுத்தி அதிமுகவை சைட்லைன் பண்றது மட்டும் இல்லாமல் பாஜக அதிமுகவை 2 பேரையும் ஒரே இடத்துல வைத்து இருவரையும் தோல்வியடைய செய்வதுதான் திமுகவினுடைய அந்த இலக்காக இருக்கிறது. அவங்க ஸ்ட்ராட்டஜியும் அப்படிதான். பரப்புரை ஏன் இவ்வளவு முன்கூட்டியே நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக தங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதா திமுக பார்க்கிறாங்க. ஏனென்றால் ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் ஸ்பிளிட் ஆகி இருக்கிற டைம்ல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி இருந்தாலும் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத காரணத்தால் தங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கிறது, இந்த கூட்டணி கொஞ்சம் முன்னாலேயே பிரச்சாரங்களை பரப்புரையை மேற்கொண்டால் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணம் திமுக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு முன்கூட்டியாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னரே இந்த பிரச்சார யுக்திகளை திமுக கையாள்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் இப்ப பிரச்சாரத்துக்கு போக போறாங்க. அதனால இப்ப முன்கூட்டியே இந்த பிரச்சாரத்தை பாஜகவை எதிர்த்து ஆரம்பித்தால் போக போக அந்த இஷ்யூஸ் லோக்கல் இஷ்யூஸ்க்கு வரும் எலெக்ஷனுக்கு முன்னால. அப்ப அதிமுக பத்தி பேசுங்களா? அதிமுக பத்தி பேசும்போது கூட திமுகவினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், பாஜகவோடு சேர்ந்ததினால் அதிமுகவையும் நீங்கள் பாஜகவை போல் தள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் மக்கள் கிட்ட கேட்பாங்க. ஆனா மக்கள் பாஜகவை வெறுக்கின்ற அதே விஷயத்துல அந்த ஒரு வெறுப்போ இல்ல பாஜகவை வேண்டாம் என்று நினைக்கிறேன்னா ரிசல்ட்ஸ் அப்படிதான் சொல்லியிருக்கு 24 பொறுத்தவரைக்கும். அப்படி இருக்கிற மனநிலையில் இருக்கிறவங்க கூட அதே மனநிலையில் அதிமுகவை வேண்டாம் என்று சொல்வார்களா அப்படிங்கிறதுதான் கேள்வி. அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி, 33 வருடங்கள் ஆண்ட கட்சி, இன்றைக்கும் கூட 30% வாக்குகளை வைத்திருக்கிற ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. அதிமுக மட்டுமல்லாமல் பாஜக எதிர்ப்பை எடுப்பதன் மூலமாக எதிர்கட்சி, அதாவது ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் மொத்தம் தங்களுக்கு வரணும்னு பிஜேபி பாக்குறாங்க. விஜய் போன்ற மீட்ல போகக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு முன்கூட்டியேவும் இவ்வளவு ஒரு தெளிவான பிரச்சாரத்தையும் திமுக கையெடுப்பதாக நான் பார்க்கிறேன். நன்றி சார், இணைப்பில் உங்கள் பார்வையை முன்வைத்தமைக்கு நன்றி.